மயப்படுவதாக நாளில் வந்த ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தரை ஆராதிக்க ஒரு வாரமும் கர்த்தரை விடுதலையாய் ஆராதிக்க கர்த்தர் இடத்துல கொடுத்த விடுதலைக்காய் ஆவியானவர் எங்குண்டோ அந்த விடுதலை என்று சொல்லி வேதம் நம் மத்தியில் ஆவியானவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. விடுதலையாய் ஆராதிக்கும் பொழுது நாமளே உணர முடிகிறது பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார் என்பதை. அல்லேலூயா. ஸோ ஏற்கனவே சொன்ன வண்ணமாய் நம்ம எதை குறித்து நம்ம தியானிச்சுட்டு வரோம்? பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம தியானிச்சு மெடிடேட்டிங் ஆன் த சேர்ஸ் வேணுமா? So we'll try to get some permanent chairs, plastic chairs. Akila maangi vekanuma. Thank you. Sure. Now we are meditating on the Holy Spirit. Why are we meditating on the Holy Spirit? ஆவியானவரை குறித்து நம்ம தியானிச்சுட்டு வரோம்னா பெந்தகோஸ்து நாள் மே 23 வருகிறது இந்த வருஷத்துல. So நம்ம leading up to that day of Pentecost, we are meditating on the Holy Spirit. அதிக அளவில் நம்ம ஆவியானவரை குறித்து தியானிக்கிறோம். மற்ற நேரத்துல நமக்கு நம்ம சின்ன ஒரு சில காரியங்களை சொல்லி நம்ம கடந்து போவதுண்டு. பட் இந்த நேரத்துல அவரை குறித்து அதிகமா தியானிக்கிறது எதுக்குன்னா, so that அந்த காரியம் நம்முடைய இருதயத்துல ஒரு ஏவல், ஒரு வாஞ்சியை அது உருவாக்கும் என்கிற ஒரு விசுவாசத்திலே நம்ம தியானித்து கொண்டு வரோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise Lord. So first week நம்ம என்ன பார்த்தோம்னா இயேசுவினுடைய போதனைகளை குறித்து, இயேசுவினுடைய வாழ்க்கையில ஆவியானவர் வெளிப்பட்டதை குறித்து ஃபர்ஸ்ட் வீக் நம்ம தியானிச்சோம். இரண்டாவது வாரம் அப்போஸ்தலருடைய உபதேசங்களை குறித்து நம்ம தியானித்தோம். இப்ப மூணாவது வாரம் பெற்றுக்கொள்ளுதல். we going to talk about receiving. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வேதத்தை எல்லாரும் கையில வச்சுக்கோங்க. try to have your bibles as much as possible so that உங்களுக்கு தூக்கம் வந்துடாது. அதனால தான் சொன்னேன், நான் எடுக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது தூக்கம் வந்தாலும் பைபிளை நீங்க திறந்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். ஆமென். பிரைஸ் லார்ட். சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததற்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம சொன்னவண்ணமாய் 40 நாட்கள் விழுந்துறப்போம். சேர் கவுந்துற போது பார்த்து சோ ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா 40 days அவர் அநேகருக்கு காட்சி கொடுத்து, அநேகருக்கு சாட்சி கொடுத்து, அவர் பரிசுத்த ஆவியானவர் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அதிக அளவில் போதித்ததை நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அது பார்க்கும் கடைசி 10 நாள் அவர் விட்டுட்டு அவர் பரலோகத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதை நம்ம வேதவசனம் கூறுகிறது. சோ நம்ம இந்த நாளில கூட ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். எப்படி பெற்றுக்கொள்ளுகிறது என்பதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது காரியமாய் எடுத்து பார்க்கும்பொழுது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல பார்க்கும்பொழுது ஒரு வாசிக்கணும்னு அவசியம் இல்லை, பட் பார்க்கும்பொழுது அதுல போட்டிருக்கு, நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. அல்லது எப்பொழுது சாட்சிகளாய் நீங்க இருப்பீங்கன்னு சொல்லி வேதம் கூறுகிறது, நீங்க பலனடைந்து சாட்சிகளாய் இருப்பீங்க என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. இப்ப அந்த சாட்சி என்று சொல்லி பாருங்க, நம்ம சிம்பிளா டெஸ்டிமோனி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா மூல பாஷையில, கிரேக்க பாஷையில என்னவா போட்டிருக்குன்னா மார்ட்டியர், இரத்த சாட்சியாய் மரிக்கிற
ஒரு வார்த்தை தான் அந்த மார்ட்டியருங்கிறது. நம்ம இன்னைக்கெல்லாம் வாசிக்கிறோம்ல, இப்பெல்லாம் சொல்றாங்க மார்ட்டியர், இவர் தோமா வந்து இரத்த சாட்சியாய் மரித்தாரு, தோமாஸ் மார்ட்டியர் என்று சொல்லி நம்ம சொல்றோம். இரத்த சாட்சியாய், அந்த வார்த்தையை குறிக்கிறதா கிரேக்க மொழியில வந்து மார்ட்டியர்ங்கிற வார்த்தை தான் தமிழ்ல சாட்சின்னு சொல்லி மாத்துறாங்க, விட்னஸ் சொல்லி இங்கிலீஷ்ல மாத்தி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சோ அநேக பேர் வந்து நம்மளை விட அதிகமாய் அன்பு கூறுகிறவங்க, அதிகமாய் நேசிக்கிறவங்க, அதிகமாய் கொடுக்கிறவங்கலாம் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அதிகமாய் கொடுக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனா வேத வசனம் பார்க்கும்போது நம்மளை விட ரொம்ப ஹானஸ்டா இருக்கிறவங்க கூட இருக்காங்க. சில நேரத்துல சில அதிகாரிகளை பார்க்கும் பொழுது மிகுந்த நெருக்கத்திலையும் அவர்கள் ரொம்ப ஹானஸ்டா இருப்பாங்க, ரொம்ப ஹானஸ்டா இருப்பாங்க, ரொம்ப உண்மையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம வந்து அதுல ஏதாவது ஒரு பங்காக நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி சில வேளைகள்ல ஆராய்ந்து பார்க்க வேண்டியதா இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சிகள் என்று சொல்லி நம்ம ஒரு விசுவாசத்துல நம்ம முன் வருகிறோம். ஆனா பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவுமாய் சாட்சிகளா இருக்கிறோம். How much we are witnesses to Jesus Christ. அப்ப நம்ம எவ்வளவுக்கு சாட்சியாய் இருக்கிறோங்கிறத எப்படி உறுதிப்படுத்தி, எப்படி நம்ம வந்து அதை பலப்படுத்திக்கிறதுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவுக்கு நம்மளுக்குள்ள கிரியை செய்கிறாரோ அவ்வளவுக்கு இயேசுவுக்கு நம்ம சாட்சிகளாய் மாற முடியும். ஹல்லேலூயா. சோ நம்மளுடைய வாழ்க்கையில அந்த வல்லமை இறங்கும் பொழுதுதான் சாட்சியின் சதவீதம் கூடுகிறது, சாட்சியினுடைய வெளிப்பாடு கூடுகிறது. அது வரைக்கும் என்ன ஆகுது, சாட்சி குறையுது, சாட்சி குறைந்து கொண்டே போகிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. சில பேர் நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு கூட தெரியாத அளவில் நம்மளுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை காணப்படும். ஆவியானவர் இறங்கும் பொழுதுதான், அவருக்குள் இருக்கிற வல்லமை வரும் பொழுதுதான் நமக்கு என்ன ஆகுது, ஒரு சாட்சிங்கிற ஒரு காரியமே நம்மளுடைய வாழ்க்கையில எழுப்புகிறது என்று சொல்லி பார்க்கணும். சோ முதலாவது காரியமா எப்படி நான் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறது என்று சொல்லி பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்றாங்க. யோவான் 7:37 வசனம். John 7:37-39. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேறு வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஆமென். இங்க கீ வேர்ட் என்ன, கீ வசனம் என்ன என்று சொல்லுங்க, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றால் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் என்று சொல்லி. For those who believe in him they will receive the Holy Spirit. Hallelujah. அவரை விசுவாசிக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. இந்த இடத்துல விசுவாசிக்கிறது, இயேசுவை விசுவாசிக்கிறதுனா என்னது? இயேசுவை விசுவாசிக்கிறதுனா என்னது? இயேசுவே தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் கவனமாய் கேளுங்க. இயேசுவே தேவன் என்று சொல்லி அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் என்று விசுவாசிக்கிறோம். அவர் பேசின, அவர் நடந்து கொண்ட விதம், அவர் எப்படி பேசினாரு, எப்படி பழகினாரு, அது ஒவ்வொன்றும் என்னமா சத்தியம். ஹல்லேலூயா. அதை நம்ம விசுவாசிக்கிறோம். அவர் இயேசு தேவன் விசுவாசிக்கிறது ஒரு புறம், இயேசு செய்த எல்லாமே சத்தியம், இயேசு பேசின எல்லாமே சத்தியம், இயேசு செய்த எல்லாமே சத்தியம். அவர் சொன்ன நானே வழியும் சத்தியமுமாய் இருக்கிறேன்றார். ஹல்லேலூயா. நான் தான் சத்தியம், நான் தான் சத்தியம், என்னை அல்லாத வேற எந்த சத்தியமும் கிடையாது. அவர் ஒருவரே சத்தியபரனா இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ள ஆண்டவர் மீது ஒரு முழுமையான விசுவாசத்தை நம்ம முதல்ல வைக்கணும். இயேசுவை முழுமையாய் விசுவாசிக்கிறவரான ஒரு புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட், அதை வந்து என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணி பார்க்கறாங்க, அதை டெஸ்ட் பண்றாங்க. அந்த புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட், அது அந்த தோட்டா வந்து அந்த புல்லட் வந்து அந்த உள்ள போகாம ப்ரொடெக்ட் பண்ணுது, ஷீல்டு பண்ணுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை என்ன பண்றாங்க, எல்லா மற்ற ஆபீசர்ஸ் அதை போட்டுக்கிறாங்க.
போட்டுட்டதுக்கு அப்புறமா அவர்கள் தைரியமாய் முன்ன கடந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் ப்ரூவ் பண்ணி இருக்குது. என்ன ப்ரூவ் பண்ணி இருக்குது? எவ்வளவு பெரிய குண்டு பாய்ந்தாலும் அந்த புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் வந்து அதை ஓவர் கம் பண்ணிரும், அதை தடுத்துரும், அதை உடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அந்த புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் மேல அவங்களுக்கு வருது. அது வந்த உடனே என்ன பண்றாங்க? அதை எடுத்து போட்டுக்கிறாங்க. அதை போட்டுட்டு தைரியமா போய் எதிரியை போய் சுட முடிகிறது. ஹல்லேலூயா. ஏன்? அந்த காரியத்தின் மீது ஒரு மனிதன் விசுவாசம் வைக்கும் பொழுது அதான் நம்பிக்கை. அப்ப நினைச்சு பாருங்க, அந்த காரியத்தை மாட்டிட்டு ஒரு ஆபீசர் வந்து முன்ன போகாம ஓரமா ஒளிச்சு நின்னாருன்னா திருடனை அவர் பிடிக்க முடியாது. அப்ப ஒரு விசுவாசம் ஒரு மனிதனுக்கு வேணும். அதை முழுமையா விசுவாசிக்கிற ஒரு அனுபவம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுதுதான் அவர் வந்து என்ன பண்றார்? பரிசுத்த ஆவியின் வல்லமையை அந்த மனிதனுக்குள்ளே ஊற்றுகிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. உங்களுடைய விசுவாசமும் நம்பிக்கை எப்படி இருக்கக்கூடாது? பார்ஷியலா இருக்கக்கூடாது. புரியுதுல? அது ஏதோ இயேசுவும் ஒரு தேவன், அதோடு கூட மற்ற சிறுவங்கள், அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் வைத்து கர்த்தரை ஆராதிக்கிறது ஆராதனை கிடையாது. ஏசாயா 42:8 அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நல்லா கவனிங்க. தேவன் ஆண்டவர் இப்படியாய் தன்னை குறித்து பேசுகிறார். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு? அவரை வந்து நடுவுல வச்சுக்கிட்டு இல்ல சைட்ல வச்சுக்கிட்டு மற்றத விசுவாசிக்கிறது விசுவாசம் இல்லைன்னு சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே காரியத்தை சொல்லி இருக்கிறார். யோவான் 14:6 John 14:6. எல்லாரும் பைபிளை எடுத்து வாசிங்க. நான் என்னைய பாத்தீங்கன்னா எல்லாம் மறந்துடுவீங்க. அப்புறம் அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னே அல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்ன மீறி எந்த வராம ஒருத்தவன் எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. தெளிவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனை முழுமையாய் விசுவாசிக்கிற ஒரு அனுபவம் என்று சொன்னா அவரை மாத்திரம் சார்ந்து இருக்கிறது. அவர் நம்மளுடைய பாவத்திற்காய் மரித்தார், நம்மளுடைய மீறுதல்களுக்காய் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார், அவர் உயிர் தெழுந்தார். மரித்தார் ஆனால் உயிர் தெழுந்தார், சதா காலமும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப மரணத்தை ஜெயித்தவர் ஒரே ஒருவர் தேவன் தானா, அவரை நம்ம முழுமையாக விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கும் பொழுது வேத வசனத்துல அவர் சொல்லுகிறார் இல்லையா, ஜீவனுள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்காம, இயேசுவை முழுமையா ஏற்றுக்கொள்ளாம ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாய் பார்க்கணும். எசேக்கியேல் புஸ்தகத்துல 36வது அதிகாரம், புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 36, 36வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆமென். முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? 26வது வசனம். முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன், கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அதற்கு அப்புறமா அவர் என்ன பண்றார்? பரிசுத்த ஆவியை கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு கல்லான இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்றாரா? முதலாவது சரிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய ஆவியை ஊற்றுகிறதற்கு முன்பதாக, ஏன்னா இப்ப நீங்க போய் ஒரு கல்லுல தூக்கி நீங்க ஒரு பால் அடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? கல்லு உடையுமா? இல்ல பால் திரும்ப வந்துடும். என்னத்தான் நீங்க போட்டாலும் அதுல பவுன்ஸ் ஆகி ரிட்டர்ன் தான் வரும் இல்லையா? அதுதான் ஆண்டவர். அதுல ஒண்ணும் முளைக்காது.
என்னதான் விதைச்சு பாருங்க ஒண்ணுமே முளைக்காது. என்னதான் அதை நகர்த்தி பாருங்க அது நகராது. என்னதான் தட்டி பாருங்க அதுல இருந்து ஒண்ணும் வராது. ஹல்லேலூயா. அப்ப பார்க்கிறோம், முதல்ல ஆண்டவர் என்ன சொன்னா, அந்த கடினமான ஒரு ரொம்ப இறுக்கமா இருக்கிற அந்த இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்ணார், முதல்ல மாற்றுறாராம். ஹல்லேலூயா. இதனாலதான் நம்ம சொல்றோம், கிறிஸ்துவராய் மாறுகிறது ஒரு மதம் மாற்றம் அல்ல, ஒரு மனம் மாற்றம். ஆமென். ஆண்டவர் மதத்தை உண்டு பண்ணுகிறதுக்காக வரலன்னு ஏன் சொல்றோம், இருதயத்தை மாற்றுறார். ஒரு மனுஷனுடைய இருதயத்தை மாற்றிட்டா, காந்தி கூட சொல்லியிருக்காங்க, நீ உலகத்துல என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிற அதை முதல்ல உனக்குள்ள நீ சேஞ்ச் பண்ணுன்றார். be the change you want to be in the world. ஹல்லேலூயா. ஐயோ, உலகத்துல அவன் கொல்றான், அவன் திருடுறான், அவன் இச்சிக்கிறான், அவன் அதை பண்றான். be the change you want to be. ஹல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு மனிதனே அப்படியான ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவ பார்க்கும் பொழுது ஒரு கடினமான இருதயத்தில் இருக்கிறவர்கள் என்ன சொன்னாலும் ஒரு கேட்காத ஒரு தன்மையாய் காணப்படுகிறது என்று சொல்லி கான்ஸ்டன்ட்லி அவங்க வேற டைரக்ஷன்லயே போயிட்டு இருப்பாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அவங்க வேற காரியத்தை, பழைய இச்சையான காரியத்தையே நோக்கி போய்கிட்டு இருக்கிற இருதயமாய். ஆண்டவர் முதல்ல என்ன சொன்னா, நான் என்ன பண்ண போறேன், ஒரு சதையான ஒரு நவமான ஒரு இருதயமாய், அது ஒரு டேஸ்ட்ஃபுல், நல்ல ருசிக்கிற, நல்ல டெண்டரா இருக்கிற ஒரு நினைச்சு கல்லுக்கு ஆப்போசிட் என்னது, ஒரு பஞ்சோ ஸ்பாஞ்சுன்னு எடுத்துக்கோங்க. கல்லு எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் அது ஒண்ணுத்தையும் வாங்காது. ஆனா ஒரு ஸ்பாஞ்சை கிட்ட கொண்டு போனா, பஞ்சை கிட்ட கொண்டு போனா என்ன ஆகும், என்ன புசுக்குன்னு அதை எல்லா தண்ணியும் உறிஞ்சிக்கிற ஒரு தன்மையா இருக்குது. ஹல்லேலூயா. என்ன வார்த்தையை போட்டாலும், என்ன விதையை போட்டாலும் உடனே உறிஞ்சிக்கிற ஒரு தன்மை உள்ள ஒரு இருதயமாய் காணப்படுகிறது என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் முதல்ல பேதுரு சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி. நீங்க வேற எதுவும் அடுத்த கட்டத்திற்கு போறதுக்கு முன்னதாக, இயேசு செய்த காரியங்களை செய்த, இயேசு செய்த நன்மைகளை செய்ததற்கு முன்பதாக நீங்க என்ன பண்ணணும், நீங்கள் மனம் திரும்பி இருதயம் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க உடைந்த ஒரு இன்ஜினை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல கார்ல எல்லாம் சரியா இருக்கு, இன்ஜின் மட்டும் உடைஞ்சிருக்குது, இன்ஜின் மட்டும் பிரேக் டவுன் ஆயிருக்குது. நீங்க என்ன பண்றீங்க, பெஸ்ட் ஆயில ஊத்துறீங்க, பிரீமியம் பெட்ரோல தான் போடுறீங்க, ஆனா வண்டி நகர மாட்டேங்குது. ஏன், இன்ஜின் உடைஞ்சிருக்குது. ஹல்லேலூயா. இன்ஜினை முதல்ல சரிப்படுத்தாம நீங்க பிரீமியம் போட்டா என்ன, பிரீமியம் பேட்டரியை போட்டா என்ன, பிரீமியமா அதை போட்டா என்ன. ஹல்லேலூயா. முதல்ல சரிப்படுத்த வேண்டியது அந்த மனிதனுடைய இருதயத்தை. ஹல்லேலூயா. அந்த இருதயத்தை ஆண்டவர் முதலாவது மாற்றினதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணுவாரா, பரிசுத்த ஆவியை கொடுத்து, வேதவசனம் என்ன கூறும், 27, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல் காணப்பட வேண்டும். மனம் திரும்புதல், சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். உங்களுடைய இருதயத்துல என்ன கடினமான காரியம் இருக்குது, என்ன அருவருப்பான காரியம் காணப்படுது, என்ன அசுத்தம் காணப்படுகிறது, அது ஒரு விஷயம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதுல இருந்து முதல்ல விலகுகிற ஒரு முயற்சியை, திரும்புகிற ஒரு முயற்சியை நாம எடுக்கணும். ஒரு வசனம் கூட, ஒரு ப்ராவர்ப் கூட சொல்லுவாங்க, டெட் ஃபிஷ் ஸ்விம் வித் தி ஸ்ட்ரீம் ன்னுவாங்க. செத்து போன மீன் தான் என்ன பண்ணுமா, ஆறு எந்த பக்கமா போதோ அந்த பக்கமா போகும். பட் நல்ல லைவா இருக்கிற ஃபிஷ் என்ன பண்ணும், ஆறுக்கு எதிர்த்து ஓடுகிற ஒரு திராணி உள்ள ஒரு மீனாய் காணப்படும். அப்படியான ஒரு மனுஷனாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். அதை இப்ப எங்க போயிட்டு, நரகத்திற்கு நேரா போயிட்டு இருக்கோம். we are going very fast, ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொன்னாங்க, திருப்பி பரலோகத்திற்கு நேராய் திரும்ப செய்கிற அந்த மாதிரி ஒரு இருதயத்தை. நீங்க எப்பவுமே இச்சையான காரியங்களை சிந்திக்கிறீங்க, எப்பவுமே தேவையில்லாத வார்த்தைகளை, தேவையில்லாத சொற்களை, எப்பவுமே அந்த திட்டமும் எண்ணமும் பரலோகத்துக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லாத காரியமாய் காணப்படும். ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நம்ம அதற்கு ஆப்போசிட்டா நிற்கிற ஒரு அனுபவமாய் காணப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படியா ஒரு காரியத்தை செய்யணும், அதை ஏன் நான் செய்யணும், அப்படி திரும்பி அந்த டைரக்ஷன்ல இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண, கடின இருதயமாய் பார்க்க, இதெல்லாம் ஆண்டவர் முதல்ல மாற்றிட்டு அப்புறமா என்ன பண்ணுவாராம், பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுவார் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. அப்போஸ்தலர் புத்தகத்துல 15வது அதிகாரத்துல, the book of Acts chapter 15 8 and 9 எடுத்து வாசிங்க. 8-9 வசனங்கள். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன்
நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளது போல ஆமென் அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆமென். பாருங்க போன் சிஸ்டர், பாருங்க, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினார். ஹல்லேலூயா. பாருங்க என்ன முக்கியம், ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவியை ஊற்றணும்னா அவருடைய இருதயத்தை ஆண்டவர் புடமிட்டு பார்க்கிறார். ஹல்லேலூயா. இருதயங்களை அறிகிறார். நம்ம என்ன செய்ய போறோம், நல்லா செஞ்சதுக்கு அப்புறமா பரிசுத்த ஆவின்னு சொல்லல, நல்லா நீங்க நல்லா ஓடுனதுக்கு அப்புறமா பரிசுத்த ஆவி. இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. யாருடைய இருதயம் உண்மையா இருக்குது, யாரு தேவனை பின்பற்றணும் ஒரு வாஞ்சியோட இருக்கிறாங்க அப்படிங்கறது தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருக்கு எல்லாமே துவக்கமும் தெரியும் முடிவும் தெரியும் இல்ல. நடக்கிறதுக்கு முன்பு நம்ம தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாக எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற, வாய் சொல் பெறுவதற்கு முன்பதாக எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாயிருக்க. ஆனா ஆண்டவர் சொல்றார் உங்களுடைய இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. வாட் a beautiful word. ஒரு அருமையான வார்த்தை. இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்ப முதல்ல சரிப்படுத்த வேண்டியது என்னது, இந்த கடின இருதயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு புதிய இருதயத்தை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்கு நீங்க வாடகை விடுறீங்க வச்சுக்கோங்க, உங்க வீட்டுல ஒரு போர்ஷன் இருக்குது, யூ ஆர் லிவிங் இட் ஃபார் நியூ டெனன்ட் வராங்க. பழைய டெனன்ட் கண்ணா அப்படின்னா எங்க வீட்டுல கூட எங்க அம்மா மேல போர்ஷனை வந்து வாடகை விட்டுருக்குறாங்க. அவங்க பேச்சுலர்ஸ் தான் இருக்கிறாங்க. பேச்சுலர்ஸ் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கண்ணா பின்னாடி யூஸ் பண்ணி டேப்பை உடைச்சி, ஃபேனை உடைச்சி, லைட்டை உடைச்சி, சுவிட்சை உடைச்சி, செவுத்து ஃபுல்லா கரை, அங்க கரை இங்க கரை, எங்க பார்த்தாலும் கரை. ஆனா புதுசா ஒருத்தர் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க எங்க அம்மா, ஒரு ஆளை கூப்பிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணி புது பெயிண்ட் அடிச்சு அப்புறமா தான் அந்த ஆளுக்கு அவர் பார்க்கவே அவரை கூப்பிடுறாங்க. பாருங்க, ஒரு சாதாரண நம்ம ஒரு வீட்டை ஒருத்தருக்கு கொடுக்கறதுனா கூட, வாடகை கொடுக்கறதுனா கூட அந்த காரியத்தை கிளீன் பண்ணி நல்லா ஒரு பியூரிஃபை பண்ணி அதற்கு அப்புறமா தான் அந்த இடத்தையே கூட கொடுக்கணும். வாடகைக்கு ஒரு ஆளுக்கு, சொந்த வாங்க வந்தா வாடகைக்கு ஒரு ஆளுக்கு அவ்வளவு நம்மளுடைய இருதயத்தை, நம்முடைய சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயம் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆமா, அந்த இருதயத்தை நம்ம சரிப்படுத்தி கொள்ளணும். என்ன இந்த நாளில திரும்பி இருக்கிறோம், கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில எந்த டைரக்ஷன்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க? வேதத்தை வாசிக்கிறோமா, ஜபிக்கிறோமா, ஆராதிக்கிறோமா, ஆலயத்திற்கு நம்ம சரியான காரியங்களை நம்ம எல்லாவற்றையும் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒவ்வொன்றையும் நம்ம சிந்தித்து பாருங்க. அப்ப நம்ம சிந்தித்து நம்ம இருதயத்தை தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே என் இருதயத்தை மாற்றுங்க, என் டைரக்ஷனை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவரிடத்துல கேட்கிறோம். அப்பொழுது அவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தை சுத்திகரிங்க, உங்களுடைய சிந்தனைகளை சுத்திகரிங்க. என்ன பார்க்க கூடாதோ அதுல இருந்து விலகுங்க. எண்ணத்தில் நேரம் வீணடிக்கிறதோ, வீணான உறவுகள், வீணான சம்பாஷணைகள், வீணான பேச்சுக்கள், வீணான பார்வைகள், நேரத்தை வீணடிக்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதை விட்டு விலகிடுங்க. பிரயோஜனமற்ற எல்லாவற்றிலிருந்தும் நம்ம விலக வேண்டியது அவசியமாய். ஆண்டவர் சொல்றேன், நான் பிரித்தெடுத்து இருக்கிறேன்னு சொல்றாரு. பிரித்தெடுத்துங்க. ஹோலினா என்னன்னா நம்ம பரிசுத்தம் நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்ற மூல பாஷையில ஹோலினா பிரித்தெடுக்கிறதும். ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்து இருக்கிறாரு. பரிசுத்தம் அவர் ஆக்குறாரு. உங்களை பிரித்து அவர் எடுத்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில இந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்யாதனால பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில இடைபடுகிறதற்கு தாமதம் ஆயிருக்கலாம். ஆனா இந்த நாள்ல நம்ம சரிப்படுத்திக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தம், வார்த்தை அப்படியாய் சொல்லுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே இன்னொரு காரியத்தை வேதவசனம் கூறுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள், அவங்கள பார்த்து, நீங்கள் மனம் திரும்பி
ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியை வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. It is not based on your parents' view. யாரோ சொன்னதனுடைய காரியங்கள் அல்ல. இங்க வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு மனிதன் மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை அவன் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் என்ன சொல்றார்? பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இது 3 காரியமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில லூக்கா 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் கூறுகிறது, ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்றார். ஹல்லேலூயா. நல்ல வார்த்தை பாருங்க, நல்ல வார்த்தை. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்றார். அல்ல, இயேசு எப்ப ஞானஸ்தானம் பெற்றாரு? ஒரு வயது கடந்து வந்ததுக்கு அப்புறமாய் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. உலகத்திலே ஒருத்தர் குழந்தையிலே ஞானஸ்தானம் வாங்கலாம்னு அது யாரா இருந்திருக்கலாம்? இயேசு கிறிஸ்து தான் வாங்கியிருக்கணும். ஆனா அவருக்குமே என்ன, அவர் பரிசுத்த ஆவியினால பிறந்திருந்தாலும் அவர் என்ன பண்றாரு? ஒரு வயது வந்த உடனே எல்லா நீதியையும் நிறைவேற்றுவதற்காய் அவர் ஞானஸ்தானத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். கிரைஸ்ட் did not get baby baptism. ஹல்லேலூயா. கிரைஸ்ட் ஒரு மனிதனாய், ஒரு மனுஷனாய், ஞானமுள்ளவராய் வளர்ந்து அதற்கப்புறமாய் அவர் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுகிறார் என்று சொல்லி வேதவசனத்திலே நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன சொல்லுகிறது ஞானஸ்தானத்தை குறித்து? அப்போஸ்தலர் 2:38 மனம் திரும்பி நீங்கள் ஞானஸ்தானம் பெறணும் என்று சொல்லி நம்ம ஏற்கனவே வாசித்தோம். அப்போஸ்தலர் 19 இயேசு பெற்றுக்கொண்டார். அவருடைய அப்போஸ்தலர்கள் இப்படி பெற்றுக்கொண்டாங்க. அவருக்கு அப்புறமா வந்த விசுவாசிகள் எப்படி பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 19வது அதிகாரத்துல 4-5 வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆக்ட்ஸ் 19:4 and 5. அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாருங்க, இங்க ஜனங்கள் யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறாங்க. ஆனா இங்க பவுல் சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொல்லி சொல்றாரு. இரண்டாவது ஞானஸ்தானத்தை அவர்கள் என்ன பண்றாங்க? உடனே அங்கே பெற்றுக் கொள்ளுகிறாங்க. செகண்ட் பேப்டிசம். முதல் பேப்டிசம் என்னது? யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானம். ஆனா பவுல் இங்க சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நீங்க என்ன பண்ணணும்? மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி செகண்ட் பேப்டிசத்தை குறித்து அவர் இங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். உடனே என்ன பண்ணாங்க? அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வசனம், அதை கேட்ட போது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஹல்லேலூயா. சோ நம்ம வேதத்துல பார்க்கிறோம், ஏற்கனவே வாங்கினவங்க இருக்கிறாங்க. ஆனா மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பெற்ற ஞானஸ்தானம் இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க? உடனே மறுமுழுக்கு திரும்பி ஒப்பு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ஆதி திருச்சபையில வேத வசனத்துல நம்ம வாசிக்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இது எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம், அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் எல்லாம் வாசிப்போம். இதுல மேலதான் சபைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. வேற எந்த ஒரு வார்த்தையின் மேலும் கட்டப்படவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். So to come to faith, ஒரு விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும்? வேத வசனம், you need to hear and understand. இல்லையா? கரெக்டா இல்லையா? சரி, எத்தனை பேர் சைல்டு மேரேஜுக்கு ஓகேன்றீங்க? குழந்தையிலே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு காலத்துல நம்ம ஊர்ல இருந்தது. கரெக்டா? அத ஒரு தீமைன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? அகற்றாங்க. ஏன் அதை தீமைன்னு அகற்றினாங்க? சைல்டு மேரேஜ் விவரம் இல்லாத காரியம். பிள்ளைங்களுடைய கன்சென்ட்டை வாங்கி பிள்ளைங்கிட்ட கேட்டிருப்பாங்க, அப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த பொண்ணை அப்படின்னு கேட்டிருப்பான் இருப்பாங்க. அதனால என்ன பண்ணா, அந்த தீமையை அவங்க அது ஒரு தீமையாய் கருதி என்ன பண்ணா அதை அகற்றிட்டாங்க. பாருங்க, உலக மனிதர்கள் எவ்வளவு ஒரு
ஒரு சிந்தனை உள்ளவர்களாய் கிரியை செய்யறாங்க பாருங்க. சைல்டு மேரேஜ எதிர்க்கிறாங்க, அருவருப்பாய் எண்ணுகிறாங்க என்று சொல்லி நான் பாருங்க. எத்தனை பேர் வந்து நீங்க நினைக்கிறீங்க பிள்ளைங்க வந்து 5 வயசுலயே ஓட்டு போடலான்னு, குழந்தை பருவத்திலே ஓட்டு போடலான்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? கேட்கும் பொழுது இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், 18 வயசுக்கு மேல வந்தா ஓட்டு போடலாம். ஏன்னா அவனுக்கு அப்பதான் அந்த பையனுக்கு ஒரு தெளிவு ஏற்படும், அந்த பொண்ணுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். Then only they get some reason, some basic knowledge. வாழ்க்கையை குறித்து, உலகத்தை குறித்து ஒரு பேசிக் நாலேஜ் வருது. அதுக்கப்புறமா அவங்க டிசைட் பண்றாங்க இல்லையா? ஒரு லைசன்ஸ் வாங்க போறோம், குழந்தைகளே எல்லாரும் லைசன்ஸ் கொடுத்து பிறந்த உடனே எல்லாரும் லைசன்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, என்ன சொல்றாங்க, ஒரு ஏஜ் வரணும், ஓட்டி காட்டணும், அது இன்ஸ்ட்ரக்டர் முன்னாடி காட்டணும், காட்டினதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு என்னது லைசன்ஸ். அப்படி பார்க்கும் பொழுது எல்லாவற்றிலும் மனிதர்கள் ஞானமாய் சரி அவனை பார்க்கணும். பரலோக ராஜ்யம் எவ்வளவு பெரிய காரியம். ஹல்லேலூயா. பரலோக ஒரு பூமியில ஒரு ஓட்டு போடுறதுக்கும் வண்டி ஓட்டுறதுக்கும் கல்யாணம் பண்றதுக்கும் ஒரு மனிதன் ஒரு பேசிக் நாலேஜ் வேணும்னு நினைக்கிறான். ஆனா பரலோகத்திற்கு போவதற்கு எந்த ஒரு யோசனை இல்லாம நம்ம முடிவெடுக்க முடியுமா? முடியாது. நமக்காக யாரா முடியும்? நம்ம முடிவெடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப வேதம் கூறுகிறது, ரோமர் 10:9-10 இப்படியாக சொல்லுகிறது, நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. வாசிங்க, ரோமர் 10:9 வசனமும் 10வது வசனமும். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென். பாருங்க, அதுல அந்த வசனத்துல பவுல் சொல்ற, நீ உன் வாயினாலே, நீ உன் இருதயத்திலே. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லல, அவர்களுடைய வாயினாலே, அவர்களுடைய இருதயத்தினாலே அப்படின்னு சொல்ல, நீ உன் வாயினாலே, உன் இருதயத்தினாலே விசுவாசிக்கும் பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய், நீ ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி வேத வசனம் கூறுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படியே பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை நம்ம வேத வசனம் அப்போஸ்தலர் 2:30 மனம் திரும்பி ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியை பெற்று. நம்ம ஏன் இந்த காரியத்தெல்லாம் தியானிக்கிறோம்னா, இந்த காரியத்துல எல்லாம் ஒரு 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 காரியம் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. ஒரு சின்ன சின்ன ரெக்குவயர்மெண்டா வச்சிருக்கிறாரு. நம்ம இருதயத்தில் இருக்கிறத அவர் சோதித்து அறிகிற தேவனாய் காணப்படுகிறாரு. அப்படிங்கிற பார்க்கும்போது ஆண்டவர் அதன் மூலியமாய் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கோமல் இல்ல. சரி, கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க. லூக்கா 11வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. லூக்கா 11:13. கொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஆமென். பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பாருங்க, அங்க ஒரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறவர்களுக்கு பிதாவினிடத்திலே கேட்கிற ஒரு அனுபவம் காணப்படும். ஒரு வாஞ்சை, பேசிக்கா என்ன சொல்லணும், வாஞ்சை, ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு வாஞ்சை, கேட்கணும், பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை வரும் பொழுது அவர் என்ன பண்றாராம், பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம 3 வாரமா தியானித்துட்டு வரோம் இல்லையா? எத்தனை பேருக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்குது பரிசுத்த ஆவியானவரை? இப்ப நீ கை உயர்த்த தேவையில்லை, பட் எத்தனை பேருக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளணும், I should receive the Holy Spirit in my life. அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள அந்த ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வாஞ்சை காணப்படுகிறது? அப்ப அந்த வாஞ்சையை காணப்படுகிறதுனா அப்ப என்ன அர்த்தம்? அதை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு முயற்சிகளை நம்ம எடுத்திருக்கணும். ஆமென். வாஞ்சை இருக்கு, வாஞ்சை எனக்கு ஒலிம்பிக்ல ஓடணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தா ஒலிம்பிக்ல ஓட முடியாது இல்ல. கார் ஓட்டணும்னு ஆசையா இருக்குன்னா காரை ஓட்ட முடியாது. வாஞ்சையை வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவம் காணப்பட வேண்டும். அப்போ அதை ஒரு தாகமாய் நம்ம கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல, ஏசாயா 44:3 வசனத்துல சொல்றாரு, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல்
ஆறுகளையும் ஊற்றுவேன். அதே மாதிரி உன் சந்நிதியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் அப்படி ஊற்றுவேன்றது. அல்லேலூயா. பாருங்க, நல்ல வசனம் எடுத்தோம், வாசிங்க. ஏசாயா 44:3 முடிக்க போறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆமென். அப்போ ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னா நமக்கு என்ன வேணும்? ஒரு வாஞ்சை வேணும், ஒரு ஆசை வேணும். ஏன் அந்த ஆசை வரணும் நம்மளுடைய வாழ்க்கையில? நான் கிறிஸ்துவுக்காய், நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது அப்பதான் நமக்குள்ள இருக்க எல்லா வீக்னஸும் நமக்கு தெரியும். கரெக்டா? சரியா பேச வர மாட்டேது, ஒரு ஜோக்கா பேச வர மாட்டேது, ஒரு சந்தோஷமா பேச வர மாட்டேது. நம்மகிட்ட இருக்கிற 1000 கோரை அப்பதான் தெரியவே வரும் நமக்கு. சோ பார்க்கும் பொழுது ஆண்டவர் அப்ப அந்த மாதிரி நேரத்துல நமக்குள்ள என்ன ஆகணும்? சோர்ந்து போனோம்னா வாஞ்சையை ஆண்டவர் எழுப்புறார். அப்ப என்ன சொல்றார் ஆண்டவர்? நீ இப்ப இந்த காரியத்தை செய்யணும்னா உனக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வேணும். அல்லேலூயா. இந்த காரியம் நமக்குள்ள என்ன பண்ணணும்? நம்மளை ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள எடுத்து செல்றாருன்னா நமக்குள்ள ஒரு அக்கினியை மூட்டி விடுறாரு அவரு. எப்படியாவது இவன் கேட்பானா? இவனை எப்படி கேட்க வைக்கிறது? இவனை எப்படி மறுபடியும் முழங்கால நிக்க வைக்கிறது? இந்த அம்மாவை எப்படி முழங்கால மறுபடியும் நிக்க வைக்கிறது? இந்த காரியத்தை தான் ஆண்டவர் மறுபடியும் அதனால என்ன பண்ண, புதிய தருணங்களையும் சந்தர்ப்பங்களையும் கொடுக்கிறாரு. அப்பதான் நம்மளுடைய வீக்னஸ் நமக்கு தெரியுது. உடனே நம்ம என்ன பண்றோம்? பரிசுத்த ஆவியானவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண, ஆண்டவரை நோக்கி எனக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே, என்னால செய்ய முடியல, சுத்தமா வரமாட்டேது, எனக்கு பாடம் வரமாட்டேன், ஒண்ணு வரமாட்டேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்தே ஆகணும் நீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி அவர் இடத்துல நிற்கிறோம், அழுது புலம்புகிறோம். எப்படியாவது இரக்கம் பாராட்ட மாட்டாரா? எப்படியாவது ஒரு வேளையாவது ஒரு நேரமாவது நம்மளை நிரப்புவாரா? ஒரு அபிஷேகத்துல ஒரு வல்லமையில நம்மளை நிரப்புவாரா? இந்த ஒரு அக்கினி நமக்குள்ளே மூண்டு எழும்புகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரிதான் வேத வசனத்துல அப்போஸ்தலர்கள் அடித்து கொல்லப்படும் பொழுது அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல 31வது வசனம் இப்படியாக கூறுகிறது. ஆக்ட்ஸ் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பாருங்க, இந்த சூழ்நிலை எப்படியான சூழ்நிலைன்னா, இந்த அப்போஸ்தலர் பேதுரு மற்ற எல்லாரும் என்ன பண்ண பிரசங்கம் பண்றாங்க. அதற்காக அவர் ஜெயிலுக்கு போறாங்க, அதற்காக அவர்கள் அடிக்கப்படுகிறார்கள். அதை பார்த்த உடனே இவங்களுக்கும் என்ன ஆயிடுச்சு? இயேசுவை போல பண்ணணும், அப்போஸ்தலர்களை போல பண்ணணும்னு என்னன்னு ஒரு அக்கினி மூடிருச்சு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம், ஒரு ஏர்னிங் வந்துருச்சு. நான் எப்படியாவது இவங்க செய்யறாங்களே நானும் செய்யணும் இயேசுக்காக அப்படிங்கிற ஒரு எழும்பின உடனே என்ன பண்றாங்க? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லி வேதவசனம் தேவனை நோக்கி கேட்கிறாங்க. இப்போ ஒரு காரியத்துல ஒரு ஓப்பனிங் வருது, ஒரு ஓப்பனிங் தெரியுதுன்னா அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும், அதை நான் பெற்றுக்கொள்ளணும். அதற்கான நான் காரியங்களை என்னால முடியல, என்னால செய்ய முடியல. அப்ப ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாரா? அங்க பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஊற்றி என்ன பண்றாரு? தேவ வசனத்தை தைரியமாய் அவர்களும் சொன்னாங்க. இவ்வளவு நாள் யார் சொல்லிருந்தா? பேதுரு அப்போஸ்தலர் மாத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவர்களை பார்த்து உங்களுக்குள் இருக்கிற அக்கினி, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்படி இன்னொருவரை ஏவுகிறார் என்று சொல்லி நீங்க பாருங்க. ஹல்லேலூயா. சரியான இடத்திற்கு சரியான வசனங்களை கேட்டு சரியாய் கர்த்தரை ஆராதித்து அந்த வசனங்களை கீழ்ப்படியும் பொழுது பாருங்க, உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யறாரு. உங்களுக்குள்ள கிரியை செய்யறது மாத்திரம் இல்லாம உங்களை பார்க்கிறவங்க உங்களை மாதிரியே செய்யணும்னு நினைக்கிறாங்க. நீங்க செய்யற காரியத்தை அவங்களும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. நீங்க எடுக்கிற முயற்சிகளை அவங்களும் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களை மாதிரியே சுவிசேஷத்தை சொல்லணும், பிரசங்கம் பண்ணணும், பாட்டு பாடணும் எல்லாமே நினைக்கிறாங்க. உடனே அவர்கள் தேவனிடத்துல சொல்லி கூப்பிடுகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் ஏவுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில இருந்து இப்படிலாம் நம்மளை ஏவி நம்மளை நடத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட நம்ம கண்களை மூடலாம். Thank you Jesus.